அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மைசூருக்கு நம்ம நண்பர்களோட ஒரு சனிக்கிழமை நைட்டு பயணம் பண்ணி போயிருந்தேங்க. நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி செக் போஸ்ட்டில் இருந்து நம்மளோட பயணம் ஆரம்பிச்சுங்க. திம்பம் ஆசனூர் வழியாக போயிங்க. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்க செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்த காட்டு யானைகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த பன்னாரி செக் போஸ்ட்டில் இருந்து நம்ம ஆசனூர் போயிங்க. அங்கேருந்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லை செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம பயணம் பண்ண நேரம் 1 மணி நேரம் 40 நிமிஷங்க. அதாவது பன்னாரி செக் போஸ்ட்டுக்கு நம்ம அடையும் போது நைட்டு 8:30 மணிங்க. அதுக்கு பின்னாடி நம்ம திம்பம் போயிங்க. திம்பத்துலேருந்து ஆசனூர் போனதுக்கு பின்னாடி அங்கே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு மறுபடியும் தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்க செக் போஸ்ட்டுக்கு நம்ம போய் அடையும் போது நைட்டு 10:10ங்க. இந்த 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் நம்ம டின்னர் சாப்பிட்ட டைம் அரை மணி நேரங்க. மொத்தத்தில் நம்ம 1 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த பாதை வழியாக பயணம் பண்ணியிருந்தேங்க. இந்த 1 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம பயணம் பண்ணும்போது 23 யானைகளை பார்த்தேங்க. இந்த 23 யானைகளை பார்த்த நிமிடங்கள் ரொம்ப பரபரப்பாக இருந்ததுங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ண நேரம் 1 மணி நேரம் 10 நிமிஷங்க. இது எல்லாமே நான் சுருக்கி ஒரு 18 நிமிஷத்தை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த பகுதியில் இவ்வளோ யானைகள் இருக்கிறது நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேங்க. ஏன்னா இந்த பாதையில் நான் எக்கச்சக்கமான டைம் பயணம் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நான் மைசூருக்கு அடிக்கடி போயிட்டு வருவேங்க. நஞ்சன்கூடில் இருக்கிற நஞ்சண்டேஸ்வரர் கோயில் தான் என்னோடய குலதெய்வங்க. ஸோ அதனால் இந்த பாதையில் நான் அடிக்கடி பயணம் பண்ணியிருக்கேங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் பயணம் பண்ணும்போது ஒரு 2 யானை 3 யானை அதிகபட்சமாக 5 யானை தாங்க பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பயணத்தில் நான் 23 யானைகளை பார்த்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் இருந்ததுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த பரபரப்பான நேரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நிற்கிறான் பாருங்க, 3 நிற்கிறாங்க. 3 கீழே இருக்கு பாருங்க. ஆமாம், நிற்கல இருக்குங்களா? ஓ, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. 1 2 3 4 இருக்குங்க. அந்த ஒரு குட்டி இருக்குது. ரோட கிராஸ் பண்ணுறானா? வண்டி வந்தாலும் முடிக்கிட்டோம். உரத்தி விடுறான் போல உரத்தி விடுறான் போல. அவங்க ஒரு வண்டிக்காரன் பாருங்க எப்படி வரட்டா பார்த்தீங்களா? அது எடுத்து வீடியோ எடுக்கல. இல்லை, என்னோட ஆயிருக்குங்க. என்னோட ஆயிருக்கு. நான் எடுத்துருக்கேன். அதையெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக கமெண்ட் பண்ண முடியாதுண்ணா. கிராசிங்காக தான் நிற்கிறாங்க. மூணா நாளுங்க. 2 3 எனக்கு 2 தெரிஞ்சு 3ங்களா தெரியல. எனக்கும் தெரியல. அந்த ஒரு அம்மாவும் ஒரு குட்டி நினைக்கிறேன். 3 பெருசு 3 குட்டி இருக்குது. ஆமாம். பின்னாடி தான் வருவாங்க. இது வருதுங்க. ஏன்னா அது போனனாலே இது அவசரப்படுது. இது ரெடி ஆயிடுச்சு. கிராஸ் பண்ணிட்டேன். வேற காட்டுங்க.
ஆனால் பரவாயில்ல நல்லா கிடச்சிதுங்க எனக்கு. ஆனா இந்த பக்கம் 2 கன்ஃபார்ம் கிராசிங் தான் தெரிஞ்சு அந்த பஸ்ல தான் நிக்குதுங்க. ஆமாம், அந்த 2 போனதுனால கிராஸ் பண்ணது இல்லைன்னு இல்ல வெயிட் நம்ம பண்ணிருக்கு. அன்னைக்கு முத்தகப்படம் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம். ஆமாம் ஆமாங்க, அந்த நாளுமே கிராசிங். ஆமாம் கிராசிங் தான். கரெக்டா அப்படியே மெல்ல மேய்ஞ்சிட்டே. ஆமாம் ஆமாம். நீ இந்த ரைட் சைடுக்கு அவன் அப்படியே ஊர்ந்துட்டே. ஆமாம், அது ஒன்று மட்டும் ஏதோ திரும்பி போகிறான், திருப்பி வருவான் மேலே அது ஏறிடும். ஏறிவான். ஒன்று போயிட்டுருக்கான், ரோட்லேயே போயிட்டுருக்கான். வழி இருக்கும் போல இருக்கு. அவன் குழி இருக்கே, கொஞ்சம் பின்னாடி திரும்பான்னு பார்த்தேன். வழி விட்டான். இப்ப அங்க போயிட்டு திரும்பி பார்க்கலாம். திரும்பினது நம்மள அடிக்கிறதுக்கு மேல திரும்பிச்சு. ஆனா வழியை பார்த்து திரும்பினது ஃபர்ஸ்ட் குழி இருந்ததுங்க, அதனால திரும்பிச்சு. கடைசி வழி தெரிஞ்சதுனால பார்த்தா அப்படியே முன்னாடி போயிட்டான். இதெல்லாம் மக்கனா மாதிரி தான். ஆமா, மக்கனாங்க, மக்கனா இல்ல போல. இல்ல இது வந்து பொன்னியான கிடையாது. மக்கனாவா தெரியல, முகத்தை பார்க்கலாம். அந்த நெத்தியை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் காலை தூக்குன மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, பின்னாடி கால் தூக்கணும் அவ்வளவு பார்த்தேன். திரும்பி பார்த்தேன். பார்த்து நான் அதனால தான் பார்த்தேன்னா வழி இல்ல, பின்னாடி தான் திரும்ப பாருங்க, பின்னாடி வராம திரும்ப தான் நினைச்சேன். இந்த இடத்துல யானை பார்த்து உண்மையில ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆமா ஆமா, உண்மையிலே 2 இடத்துலயுமே ரேருங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க. அன்னைக்கு அந்த கொம்பன சின்ன பையன் ஆமா பார்த்தேன். ஆமா ஆமா, அது இதே இடத்துல தான் பார்த்தேன். ஆமா இதே இடம் தாங்க. ரிவர்ஸ்லாம் போயிருந்தீங்க, எனக்கு க்ளோஸ்ல வீடியோ கிடைச்சது. ஓ இல்ல, நீங்க எடுத்துக்கலாம். லெஃப்ட்ல கரெக்டா வந்திருக்கீங்க. லெஃப்ட்ல நீங்க வரும்போது உள்ள போயிருச்சு. எது சொல்றீங்க? ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த ஒத்தையானை. அதே பின்னாடி வர்றான்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் கேட்டதுன்னா உள்ள போயிட்டான். நான் அப்படிதான் அசல் இருந்தேன், பின்னாடி வர்றான் திரும்ப அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். திரும்ப நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தேன். ஆமா, அவன் காலை தூக்குன பார்த்தா நான் பின்னாடி திரும்ப தான் நினைச்சேன். கரடி வாகல இந்த ரோட்ல. இழந்த பழத்துக்கு அதுக்கு தான் மெயினாக அது வருது கரடி ரோட்டுக்கு. சரி சரிங்க. இழந்த பழம் சீசன் இருந்தால் கரடி கண்டிப்பாக ரோட்டில் பொறுக்கி தின்னுட்டு இருக்குங்க. சரி சரி. யானைகளும் பாருங்க எவ்வளோ பொறுமையா. ஆமா,
எவ்வளோ பொறுமையாக நிற்குது. அப்படி போய் கீழே தண்ணி குடிச்சு போட்டு மேலே வரணும். ஆமாம் ஆமாம். அதான் இந்த பக்கம் தண்ணி நீ அவ்வளோதான் அதோட ரவுண்டிங் முடிச்சு மேலே என்ன நீ நாளைக்கு காலையில் இறங்கு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு போய் எங்கேயாவது இல்லை தண்ணி குடிக்கிட்டே இறங்கி இருக்கும். தண்ணி குடிக்க தான் இறங்கிருக்கீங்க. சாச்சிரி போல இருக்கு. மூங்கில சாச்சிருக்கு. ஒரே ஒரு பீஸ் மூங்கில் கிடக்குது. ஓரம் கட்டிடலாமா? தான் நம்ம வேண்டாம், இறங்குனா ஆபத்து. ஆமாம். இங்கே எங்க ரெண்டு பசங்க இருக்காங்க. இந்த பக்கம். இதுங்க மூங்கிலே உடச்சப்பட்டது இவங்க தான் போட்டுருப்பாங்க. இங்கே உள்ளே ஏறிடுவாங்க. குட்டியோட தான் இருக்கு. நான் 2 பார்த்தேண்ணா, பெருசு ஒன்று சின்ன ஒன்று பார்த்தேன். ஏன்னா ரோட்டில் இருந்துருக்கோம், அதான் உள்ளே ஏறிதான் போகிறேன். ஆனால் இன்னும் ஒரு மானக்கூட பார்க்கல. போகும்போது சிறுத்தையை பார்க்கணும், அதான் மெயின். சிறுத்தையும் கரடி கிடச்சா நல்லா இருக்கு. மெயினாக இங்கே சிறுத்தை கிடச்சா நல்லா இருக்கு. நிற்கிறேன் பாருங்க. 2 என்ன பெருசு சிறுசாவே நிற்குது. இன்னைக்கு சின்ன பையன் தான். சின்ன கொம்பு இருக்கு பாருங்க, சின்ன பையன். பாருங்க குட்டி விளையாடுறவங்களா இருக்கு. எங்களை ரிவர்ஸ் பண்ணுறேன். போய் சேர்றான். இன்னொன்று 3ங்க. நம்ம இப்போ 2 நினைச்சிட்டோம், 3 இருக்கு. அதுக்கு இன்னைக்கு இங்கே திங்கிறதுக்கு நிறைய இருக்கு. இருக்காங்க 12 யானைகள். 12 ஆகி போச்சு சொன்ன மாதிரி. டக்குன்னு ரேட்டிங் எகிருங்க. 2 நினைச்சிருந்தா பக்கத்தில் இன்னொன்று நிற்குது. குரூப்பாக இருந்தாலும் அங்கங்கே 3 நாள் நிற்கும். ஆமாம். மீதி எல்லாம் அங்கே பக்கமாக ஏதாவது நிற்கும். அந்த ஒரு இடத்துல தான் ஒத்தையா பார்த்தேன். மற்ற இடத்துல ஜோடி கூட்டம் முன்னாடி வருங்க. இருக்கலாம். என்ட்ரி யாரும் நினைக்கிற ரோடுக்கு. இந்த குட்டியெல்லாம் நல்ல மனுஷனுக்கு பழகிரு. அதான் இப்பவே ஒன்றும் பெருசாலாம் பயம். ஆமாம். பயத்தில் தான் ரிவர்ஸ் போச்ச வழியா. இங்கே நிறைய இருக்கு. இங்கே நிற்குது. அந்த பக்கம் அங்கே 4 நிற்குது கேட்டிருக்குங்க. அங்கே உள்ளே 3 தெரியுதுங்க.
உள்ள 3 தெரியுதுங்க அங்கே. பிரேக் அடிக்கும். இங்கே 3, இங்கே 4. அது கூட்டத்தோட போகிறாங்க, கூட்டத்துக்கு சேர போகிறான். போயிட்டுக்குன்னா கூட்டத்துக்கு சேர போகிறான். இங்கே 4ங்க மொத்தமாக. நாலு 5ங்க. 5 இங்கே பாரு, இங்கே 2 இருக்குதுங்க. 5. இப்போ யானை ஓகே. சிறுத்தை இன்னைக்கு பார்த்துன்னா நான் அந்த 1 மட்டும் தான் வரும்னு நினச்சேன். அது திரும்புன்னு நினச்சேங்க. ஆக்சுவலாக நம்ம காலை தூக்கணும் பார்த்தா கண்டிப்பாக திரும்புறான்னு நினச்சேன். இல்லை உள்ள கல்லுங்க. கீச்சன் சவுண்ட் வந்துச்சு. இல்லை வண்டியில் தான் வண்டியிலேருந்து வந்து நினைக்கிறேன். வண்டியிலேருந்து